கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே புளிய மரத்தின் மீது பள்ளி பேருந்து மோதிய விபத்தில் 9 மாணவர்கள் காயமடைந்தனர். ஊத்தங்கரை அடுத்த கெரிகேப்பள்ளி கேட் என்னும் பகுதிக்கு தனியார் பள்ளி பேருந்து 3 மாணவர்களுடன் வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த மற்றொரு பள்ளி பேருந்து இடிப்பது போல் வந்ததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்தார். இதனால் பேருந்தானது சாலை ஓரத்தில் இருந்த புளிய மரத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 9 பள்ளி சிறார்கள் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். கீழ்ச்செட்டிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அப்பு என்ற இளைஞரும் அவரது 3 நண்பர்களும் ஒரே இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளனர். இந்த வாகனத்தை கள்ளப்பாடி மோட்டூர் பகுதியில் வைத்து அரசு பேருந்து மோதியது. இதில் அப்பு சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் ஒருவர் படுகாயமடைந்தார். மற்ற 2 நபர்கள் காயங்களின்றி தப்பித்தனர். திருத்துறைப்பூண்டியில் வீடு புகுந்து 128 பவுன் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாயை திருடிய நபருக்கு 3.5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் மருத்துவர் ஒருவரின் வீட்டின் பூட்டை உடைத்து திருடிய திருச்சியைச் சேர்ந்த நிர்மல்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் நிர்மல்ராஜுக்கு 3.5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி அருண் தீர்ப்பளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நெய்க்காரைப்பட்டியில் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான உதவித்தொகையில் முறைகேடு செய்த ஆசிரியை கைது செய்யப்பட்டார். நெய்க்காரப்பட்டியில் செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த விஜயா ஆதி திராவிடர் மாணவர்களுக்கான உதவித்தொகையில் 6 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்துள்ளார். இது குறித்த புகாரில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சூழியில் சரக்கு வாகன ஓட்டுநர் காளிக்குமார் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தெம்பொன் நெருஞ்சியைச் சேர்ந்த அருண்குமார், லட்சுமணன், காளீஸ்வரன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் ஆகிய 4 பேரை அதிரடியாக கைது செய்த திருச்சூழி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் தலைமறைவான 2 பேரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனிடையே கைது செய்யப்பட்ட காளீஸ்வரன் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அழைத்துச் சென்றபோது போலீசாரிடம் இருந்து தப்பியோட முயன்றார். அப்போது பள்ளத்தில் விழுந்ததால் கை உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் நடைபெற்ற திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டத்தில் மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் காரசார குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கூட்டத்தில் அவர் பேசும்போது பேசிக் கொண்டிருந்த நிர்வாகிகளையும் கூட்டத்திற்கு தாமதமாக வந்த மாவட்ட அமைப்பு தலைவரையும் கடிந்து கொண்டார். கட்சியில் உள்ள கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கும் பதவி கொடுத்து பார்க்க இயலாது என்றும் சில நிர்வாகிகள் பணம் போதவில்லை என்று பேசுகிறார்கள் என்றும் கூறினார். கட்சியில் உண்மையாக உழைப்பவர்களுக்கு பொறுப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அம்பை நகராட்சி அலுவலகத்திற்கு திடீரென சுமார் 1 கிலோமீட்டர் மேல் ஆதரவாளர்களுடன் நடந்து சென்று அம்பை எம்எல்ஏ இசக்கி சுப்பையா புகார் அளித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து நகராட்சிக்கு ஒதுக்கப்படும் நிதியை ஏன் சரிவராக பயன்படுத்தாமல் கிடப்பில் போட்டு உள்ளீர்கள் என்று அவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு நகராட்சி ஆணையாளர் இன்னும் 10 நாட்களில் முடிப்பதாக உறுதியளித்தார். மக்களுக்கு நல்லா செய்யலாம் செய்வீங்க. அது அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதான் கரெக்டு இல்லையா? நானும் அதுதான் சொல்கிறேன். எனக்கு என்ன வேணும்னா இது பூரா ஆல்ரெடி ரொட்டீனாக எனக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் வந்து 20 days தான் ஆச்சு. நீங்கள் ஒரு ரிவ்யூ மீட்டிங் வச்சுருக்கீங்களா? ஃபியூச்சர் ஏதாவது ரிவ்யூ மீட்டிங் HDFC வங்கி மேம்படுத்தப்பட்ட பதிவு தபால் சேவைகளை பெற தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் HDFC வங்கிக்கு அஞ்சல் துறை பதிவு தபால் சேவைகளை திறம்பட வழங்குவதற்கு வழிவகுக்கும். அஞ்சல் துறை பதிவு தபால் சேவைகளை பயன்படுத்தும் வணிக வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட புதிய திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள முக்கிய நிறுவனங்களுக்கு மேம்பட்ட சேவையை வழங்குகிறது. விருதுநகர் லட்சுமி நகரைச் சேர்ந்த ஆதி ஸ்ரீ விவேகா என்ற மாணவி மதுரை அரசு மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் 2 முறை தேர்வில் தோல்வியடைந்ததால் மனம் உடைந்த அவர் இரவு வீட்டின் மின்விசிறி தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இரட்டை குடியுரிமை பெற்று ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த 9 மாணவர்களின் சேர்க்கை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த 60 மாணவர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் அதில் 4 பேரின் சான்றிதழ்கள் சுகாதாரத்துறை இயக்குநர் பரிசீலனையில் இருப்பதாக குறிப்பிட்டார்.
வெளியில் இருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்குவதை தவிர்க்க மாநிலத்தில் உள்ள நீர்மின் திட்டங்களை அதிக அளவில் பயன்படுத்தப்படும் என கேரள மின்துறை அமைச்சர் கிருஷ்ணன்குட்டி தெரிவித்துள்ளார். இடுக்கி அணையை பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள அணைகளில் மொத்தம் 3000 TMC தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் 300 TMC மட்டுமே மின் உற்பத்தி மற்றும் பாசனத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். டெல்லி மால்வியா நகரில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மால்வியா நகரில் விகாஸ் என்பவர் வசித்து வருகிறார். இந்நிலையில் காரில் வந்த மர்ம நபர்கள் விகாஸ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை விட்டு தப்பியதாக அவரது உறவினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் காயமடைந்த விகாஷை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர்களை தேடி வருகின்றனர். மேற்கு வங்க ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 37 பேர் கொல்லப்பட்டனர். அந்நாட்டின் வடகிழக்கில் உள்ள யோவை பகுதியில் உள்ள கிராமத்திற்குள் மோட்டார் சைக்கிள்களில் வந்த தீவிரவாதிகள் மார்க்கெட் திடீரென கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். மேலும் அங்குள்ள கடைகளுக்கும் அவர்கள் தீ வைத்தனர். இந்த சம்பவத்தில் அப்பாவி பொதுமக்கள் 37 பேர் கொல்லப்பட்டனர். கிராம மக்களில் பலர் மாயமாகியுள்ளதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே இந்த தாக்குதலை போகோ ஹராம் தீவிரவாதிகள் நடத்தியிருக்கலாம் என அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் 3வது நாள் இரவாக தொடர்ச்சியாக மக்கள் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர். காசாவில் எஞ்சியுள்ள 101 பிணை கைதிகளையும் பத்திரமாக மீட்டு வர ஹமாசுடன் ஒப்பந்தம் செய்ய கோரி அவர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. שבוע לפני זה. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெறும் தேதியை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் அறிவித்துள்ளது. இதன்படி இங்கிலாந்தின் புகழ்பெற்ற லார்ட்ஸ் மைதானத்தில் அடுத்த ஆண்டு ஜூன் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 16ஆம் தேதி ரிசர்வ் டே ஆக அறிவிக்கப்பட்டுள்ளது. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதிப் போட்டியில் மோதும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது. வங்கதேசம், பாகிஸ்தான் இடையிலான டெஸ்ட் தொடர் முடிந்துள்ள நிலையில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியல் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 68.52 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்தில் நீடிக்கிறது. ஆஸ்திரேலியா 2ஆம் இடத்திலும் நியூசிலாந்து 3ஆம் இடத்திலும் உள்ள நிலையில் வங்கதேசம் 4ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இங்கிலாந்து 5வது இடத்தில் உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து தற்போது ஓய்வு பெறும் எண்ணம் இல்லை என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா கூறியுள்ளார். T20 உலகக்கோப்பை வெற்றியுடன் சர்வதேச T20 போட்டிகளில் ரோஹித் சர்மா ஓய்வை அறிவித்தார். இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரோஹித் சர்மா, ஒருமுறை கோப்பையை வென்றால் தொடர்ந்து கோப்பைகளை வெல்ல தான் முயற்சிப்பேன் என்றும் பயணத்தை நிறுத்திக் கொள்ள விரும்ப மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார்.